பிக் பாஸ் சீசன் 9 அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான் அதிகம். ஏன்னா கண்டஸ்டன்ஸ் வைஸ் ஆச்சு நமக்கு நல்ல வெயிட்டான கண்டஸ்டன்ஸ் வந்து உள்ளே இறக்கியிருக்கணும். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த தடவை டிஆர்பியை கொஞ்சம் ஏற்றணும், கொஞ்சம் இந்த லூஸு மாதிரி ஆளுங்களை உள்ளே போட்டால் கொஞ்சம் டிஆர்பி ஏறும், சர்ச்சை உண்டாகும், கான்ட்ரவர்சி நிறைய வரும் அப்படின்னு எல்லாரையும் தூக்கி கண்டமேனிக்கு உள்ளே போட்டாங்க. ஆக்சுவலாக என்னென்னா ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆனால் மெயின் மோட்டிவ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க ஜஸ்டிஃபை பண்ணுறாங்களே திவாகர்லாம் டாக்டர் அப்படின்னு, அந்த ஜஸ்டிஃபிகேஷனுக்கு தாண்டி பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு கான்ட்ரவர்சி உருவாகணும் அப்படின்னு தான் எல்லாரையும் உள்ளே கொண்டு வராங்க. அதுக்கேற்ற மாதிரி கான்ட்ரவர்சி உருவாச்சு அப்படின்னு கேட்டால் பைத்தியகாரத்தனம் தான் உருவாச்சு அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஏன்னா திவாகருக்கு வந்து அந்த கேமை பற்றி ஃபுல்லாக தெரியல, ஆனால் அவருக்கு வந்து ஒரு தெளிவு இருக்குது. ஓகே, இந்த கேம் இப்படி தான் போல், இந்த கேமில் நம்ம எல்லாம் அடிப்பாங்க போல், நம்ம இங்கே சர்வே ஆகிறது தான் கேம், அந்த அளவுக்கு ஒரு சின்ன புரிதல் இருக்குது. ஆனால் மற்றபடி அந்த கேமை எப்படி விளையாடணும், நம்மளை எப்படி பாதுகாத்துக்கணும், நம்மளை எல்லாரும் எப்படி வந்து அப்ரோச் பண்ணுவாங்கன்ற அந்த ஒரு ஐடியா வந்து திவாகருக்கு சுத்தமாக கிடையாது. அவர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காருன்னா, வெளில பண்ணுற மாதிரியே உள்ளே பண்ணால் மக்கள் ஓட்டு போட்டு நம்மளை ஃபைனல் வரையும் கொண்டு வந்துடுவாங்க அப்படின்ற ஐடியாவில் தான் அவரும் இருக்கார். ஏன்னா அவர் மொதல் 2 வாரம் வந்து அந்த ரீல்ஸ் எல்லாம் பண்ணாரா, அந்த ரீல்ஸை பண்ணிவிட்டு நீங்கள் 2வது வாரம் 3வது வாரம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேப் விட்டார். ரீல்ஸ் பண்ணுறதை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, 1 2 அப்படி இப்படின்னு இருக்கும், இல்லை அதை கட் பண்ணிட்டாங்களான்னு கூட தெரில. ஆனால் இப்போ திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா அது பண்ண ஆரம்பிக்கிறார் அதிகமாக. ஏன்னா அவருக்கு உள்ளே தெரிஞ்சிச்சு எல்லாம் ஒவ்வொன்றும் பண்ணி ஓட்டு வாங்குறாங்க, நம்ம இந்த மாதிரி எதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலாக தான் அந்த ரீல்ஸ் எல்லாம் வந்து பண்ணுறாரு. ஆனால் தப்பு, சட்டையை கழட்டிட்டு போட்டு பண்ணுற ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து சரி கிடையாதுன்னு தான் வந்து சொல்லுவேன். 2வது திவாகர் நினச்சிக்கிட்டு இருக்காரு நம்ம ஏதோ கொஞ்சம் நல்ல ஃபிசிக்காக பாடி பில்டர் மாதிரி இருக்கும் போல் அப்படின்னு அவர் நினச்சிக்கிறார். அவர் அடிக்கடி ஆனவுன்னா அந்த சட்டையை கழட்டி போட்டு அப்படியே அந்த தீபாவளிக்கெலாம் பார்த்தா எண்ணெய் தேய்ச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரிலாம் ஃப்ளெக்ஸ் பண்ணுறாரு. என்ன இருக்குது அவருக்கு? அவரோட இன்டர்வியூலாம் பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும், நம்ம வந்து ஒரு மாதிரி நல்ல தமிழன் பாடிமா நம்மளுது, அப்படியே நமக்கு என்ன லைட்டாக தொப்பை மட்டும்தான் இருக்குது, மற்றப்பெல்லாம் பாடி மதுரகாரம் பாடி. அவர் அதோ வீரமாக பெருமையாக நினச்சிக்கிட்டு இருக்காரு அவர் பாடி பற்றி. ஆனால் அவருக்கு தெரியல, அவரை வந்து வெளியில் அதை ஒரு காமெடியாக தான் பார்க்குறாங்க அப்படின்றது வந்து அவருக்கு தெரியல. அப்படி தெரிஞ்சுது அப்படின்னா மேபி அதை லைட்டாக மாற்றலாம். ஆனால் நீங்கள் திவாகர் மாதிரியான ஆள்லாம் என்ன சொன்னாலும் திருத்தவே முடியாது. உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் அவர்கிட்ட திணிக்கவே முடியாது. நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், அவர் ஒன்று நினச்சிக்கிட்டு ஒரு விஷயத்த வந்து சொல்லுவார், அதுதான் நீங்கள் ஏற்றுக்கணும்னு நினைப்பார். அவ்வளோ நல்லா பழகின பார்வதியாகவும் வச்சுக்கோங்க, இல்லை அடிக்கடி அவரோட சண்டை போடுற கமருதுன்னு வினோத்தா வச்சுக்கோங்க. யாராவது ஒருத்தர் சொல்கிறது திவாகர் இன்றைக்கா ஆமாம் அப்படின்னு அக்செப்ட் பண்ணியிருக்காரா, பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லியிருக்காரா? இல்லை. இவர் என்ன பண்ணுவார், அவரோட ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு வரும். இப்போ நேற்றே கனி வந்து இந்த மாதிரி நீங்கள் சட்டை போடாமல் பண்ணுறது தப்பு, அப்படி தப்புன்னு சொல்லலை, அது பார்க்க நல்லா இல்லை, நாங்களாம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகலை அப்படின்னா, நீங்கள் எஃப்ஜேவை கட்டி பிடிக்கிறது கூட தான் வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகலை அப்படின்றது என்னென்னா, இவர் ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணுறாரு, நம்மளை தப்புன்னு சொல்லிட்டாங்க, அவங்க ஏதோ ஒன்று பண்ணாங்க, அதை நம்ம தப்புன்னு சொல்லணும், நம்மளை தப்புன்னு சொல்லிட்டாங்களே நம்ம ஒன்று சொல்லணும்னு சொல்கிறாரு. இதுதான் சொல்கிறேன், அவருக்கு இன்னும் அந்த கேமோட அந்த ஃபுல் புரிதல் கிடையாது. என்னமோ ஒன்று நம்ம பண்ணி அந்த ஒரு 100 நாள் தப்பிக்கணும், அந்த ஃபைனல் வரையும் போகணுன்னு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காரு, வேறு ஒன்றும் கிடையாது.